ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு காலையில ஷேர் பண்ண சார்ட்டோட பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு, அந்த பிளான்ல நம்ம எப்படியெல்லாம் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம டெலிகிராம் கியூவை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம் 10:20க்கு சார்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டா டைம் பாத்தீங்க அப்படின்னா 4:54. ஸோ டைமிங் போகுது பாருங்க, 4:54. இதை பத்தின ரிவ்யூ தான். பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கிற ரெண்டு பிளான் இங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரைட்டா? ஒன்னு மார்க்கெட் மேல போகணும், அப்படி இல்லாட்டி கீழே வரணுங்கிறதா ரெண்டு பிளான். அப்போ இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, நான் இப்ப இருக்கிறது ஈரோ யூஎஸ்டியோட 15 மினிட்ஸ் சார்ட்ல நிக்கிறேன், ரைட்டா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டு இந்த 15 மினிட்ஸோட சப்போர்ட் லெவலை பிரேக் டவுன் பண்ணிச்சு. அஸ் பர் த ரூல் என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட்டு பிரேக் டவுன் பண்ணிச்சு. அப்போ மார்க்கெட் இந்த ஹையை எடுக்காத வரைக்குமே மார்க்கெட் எங்க வரணும் அப்படின்னா இந்த லோக்கு வரணும். இப்போ நானா இருந்தேன் அப்படின்னா இப்ப இந்த ஹை எடுக்காத வரைக்கும் செல் ஆகணும் அப்படின்னா இப்ப மார்க்கெட் இந்த ஹை ரேஞ்சை ரீச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன, இந்த ஹை ரேஞ்சை ரீச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, ரைட்டா? இப்போ இந்த ஹையை ரீச் பண்ணணும். டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். டெஸ்டினேஷன் நமக்கு முக்கியம். ஏன்னா என் டீம் என்ன பண்ணிருக்காங்க, ஒன்னு இந்த ஹையை பிரேக் பண்ணணும், அப்படி இல்லாட்டி இந்த லோவை பிரேக் பண்ணணும். ரெண்டே பிளான் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி செல்லுன்னு சொல்றோம். ஏன், இந்த லோவை பிரேக் பண்ணிருச்சு. அப்போ செல் ஆகணும்னா ஒண்ணு இந்த இம்பல்ஸ் உடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால செல் ஆயிருக்கணும். ஆகல. ஸோ என்ன ஆயிடுச்சு, இங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அடுத்தது எங்க செல் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் செல் ஆகணும். ஸோ இந்த ஹை ஏரியால தான் மார்க்கெட் என்ன ஆகணும், செல் ஆகணும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஆனா இப்ப மார்க்கெட்டு இந்த ஹை ஏரியாவுக்கும் போகல. அப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எங்க போகுங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். எங்க போகும் மார்க்கெட்டு, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இந்த ஹைக்கு போகணும், ரைட்டா? அப்போ கிளியரா புரிஞ்சுங்க, இந்த ஹைக்கு போகாதது வரைக்கும் மார்க்கெட்டு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்படி வேணா நடக்கலாம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லயே நடக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹை ரீச் பண்ணாமலே கீழே வரலாம். ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனா இப்ப எனக்கு வந்து டெஸ்டினேஷன் தெரியணும். மார்க்கெட் எங்கேருந்து செல் ஆகும், இந்த ஹைல இருந்து செல் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கேருந்து செல் ஆகணும், ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்து. அப்ப இந்த ஹை தான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கு, ரைட்டுங்களா? அப்போ இந்த ஹைல இருந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். ஆனா நம்ம டீம் தான் இதை பிரேக் பண்ணா நீங்க மேல போங்க, பிரேக் பண்ணாத வரைக்கும் கீழே வாங்க அப்படிங்கிறத இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டிசைட் பண்றோம். என்ன டிசைட் பண்றோம், மார்க்கெட்டு மேலதான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ மேலதான் போகணும்னு டிசைட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓகே இப்போ இந்த ஹையை ரீச் பண்ணணும், நான் எங்க ட்ரேட் எடுக்கிறதுன்னு கேட்டா இப்போதைக்கு இந்த இடத்துல எங்கேயுமே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒண்ணு மார்க்கெட்டு இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் வருது, இந்த ஹையை ரீச் பண்ணாம இந்த ஹை டெஸ்டினேஷன் போகாம மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் செக் பண்ணிட்டு இந்த இதுல இருந்து இந்த ஹை வரைக்கும் என்ன பண்ணலாம், டார்கெட்டு எடுக்கலாம். நம்பர் 1 ரூல். நம்பர் 2, இந்த ஹையை உடைக்குது அப்படின்னா இந்த ஹையை உடைச்சதுக்கு அப்புறம் அதோட இன்டர்னல் லோவை ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நெட்ஸ் டேக்கிங் தான் பை ட்ரேட், ரைட்டா? இப்படி எடுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த இன்டர்னல் லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இம்பல்ஸ் டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு, அதாவது மேஜர் அண்ட் மைனர் நேற்று கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி கரெக்ஷன் செக் பண்ணி அங்கேருந்து ஒரு பை எடுக்கலாம். இந்த மாதிரி 3 சான்சஸ் இருக்கு. இப்போ பை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணதா என்னங்கிறத சார்ட்ல போயிட்டு என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஹை ஏரியா இருக்கு தெரியுதா, இந்த ஹை ஏரியால டச் பண்ணி மார்க்கெட் கீழே வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அது வரைக்கும் தான் நம்ம இங்கேருந்து இங்க பை பண்ண போறோம். இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி பை பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம லைவ் சார்ட்டுக்கு போயிடும். லைவ் சார்ட்ல நம்ம சொல்லின்றதான் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் அழகா மேல போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு டிராப் நடந்திருக்கு, தெரியுதுங்களா? எதுக்காக இந்த டிராப் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போனா கரெக்ஷன் ஏரியா. இம்பல்ஸுக்கு என்ன ஏரியா, ஒரு கரெக்ஷன் ஏரியா. அதாவது லோ டு ஹைக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 மார்க்கெட் வந்து என்ன இருக்கு, கரெக்ஷன் கொடுத்துருக்கு. கரெக்ஷன் கொடுக்கும் போது ஹை இம்பாக்ட்ல தான் கரெக்ஷன் கொடுத்துருக்கு, ரைட்டா? அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த கரெக்ஷன் ஏரியால ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ இந்த கரெக்ஷன் ஏரியால என்ன பண்ணிருக்கலாம், ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிருக்க முடியும், ரைட்டா? ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் இருக்கு, ஒரு கரெக்ஷன் ஏரியா. அந்த கரெக்ஷன் ஏரியால மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒரு பம்ப் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்சிச்சா, இந்த இடத்துல பம்ப் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹை ஏரியான்னு சொன்னோம், ரைட்டா? இந்த ஹை ஏரியால மார்க்கெட் செல் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பர்சனலா என்ன பண்ணுவேன், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்றது வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன்.
இந்த லோ பிரேக் பண்ணானா என்னோட செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் நிறைய பேர் இந்த ரெசிஸ்டன்ஸே செல் எடுத்துட்டு போவாங்க. நோ, ஏன்னா நான் எப்போ செல் எடுத்துட்டு போனேன், இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் தெரியல உங்களுக்கு, இது அப்படியே கண்டினியூவா மேலே போயிருந்து, அதாவது இதே மாதிரி இப்படி போயிருந்து செல் ஆயிருந்துச்சு அப்படின்னா யோசிக்காம செல் எடுத்துருப்பேன். ஆனா இங்கதான் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன இருக்கு, மேல போயிருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கான். அப்படிங்கும்போது இந்த லோவை எப்ப எடுக்கிறானோ அப்பதான் மார்க்கெட் கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டியை கொடுப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அண்ட் தென் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த இடத்த உடச்சோடனே மார்க்கெட் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க, மேல போயிருக்கான ப்ராபபிலிட்டி இருக்குனாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் டவுன் நடந்தது, சரிதா? இங்க ஒரு நல்ல பிரேக் டவுன் நடந்தாச்சு. அப்ப பிரேக் டவுன் நடந்தாலே என்ன பண்ணிடுவோம், we can take the entry. நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோக்கு கீழே தான் வச்சாகணும். டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1:1 அடிச்சிச்சு. ஸோ நம்மளோட டார்கெட் என்ன, 1:2. ட்ரேட் ஜீனியஸ் க்ரூவில் நீங்கள் பிளானை பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ரூல் நமக்கு தெரியணும். அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ட்ராவல் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணினாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் ஏற்றலாம். இப்போ ரூட் இதுதான். இப்போ நம்ம பிளான் கொடுத்துருந்தோம், அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, இந்த ஹையை உடைச்சோனையே லெட்ஸ் டேக்கிங் த ட்ரேட். ஆனால் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா இது கீழே வைக்கணும். பட் இதெல்லாம் எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், சிம்பிளா ஒரு ரூல் சொல்லிட்டேன். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு ஃபிளிப் பண்ணணும், ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, இங்க எக்ஸிகூஷன் பண்றீங்க, அதாவது இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிகூஷன் நடக்குது அப்படின்னா ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு கீழே வைங்க, அதான் இந்த லோக்கு கீழே வச்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் 1:1 வச்சிச்சு. இப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இன்கேஸ் எனக்கு என்ட்ரி அடிச்சாலும் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வரும். அப்படி இல்லைன்னா 50% க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ்ல ஃபிட் பண்ணிடுவேன். So it will be probability to hitting the target. அப்போ பிளான் கொடுத்தாச்சு, அந்த பிளானை எக்ஸிகியூஷன் கொடுத்தாச்சு. ஆனா இதை முறையா எக்ஸிக்யூட் பண்ணணும், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ப்ராப்பரான டார்கெட் வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள வரணும். ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் பண்ணானா இந்த பிளானை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக்ரிகேட் பண்ண முடியும். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஓன் அனலைசிஸ் பண்ணி பண்ணாங்க. கம்பல்சரி நீங்க எந்த வந்துதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, என்னால முடிஞ்ச குவாலிட்டியா உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். பட் இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் ஆஃப் பிராக்டிஸ். கம்பல்சரி 2 years நீங்க பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். எத்தனை வருஷம், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை மார்க்கெட்ல கெயின் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்க மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட நாலேஜ் அப்படிங்கிறது கெயின் ஆகும். இப்ப பாருங்க, நம்ம டீம் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, இந்த மார்க்கெட் இப்படிதான் அப்ரோச் பண்ண போகுது, இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஈஸியா சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணோன்னே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1:1 கொடுக்குது. அப்போ பிளான் பண்ண தெரியணும், பிளானோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரேட் ஜீனியஸ்ல இல்லாத சர்வீசஸே கிடையாது. ப்ராப்பரான லேர்னிங்கான எஜுகேஷன் சர்வீஸும் கொடுக்குறோம். உங்களால லேர்ன் பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா ப்ராப்பரான காப்பி ட்ரேடிங் சர்வீசஸும் கொடுக்குறோம். இல்ல எனக்கு வந்து பிளான் கொடுங்க, நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா பிளானுக்கான ட்ரேடிங் பிளான் செட்டப்புமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எந்த சர்வீசஸ் வேணுமோ நீங்க அந்த சர்வீஸை சூஸ் பண்ண கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சர்வீசஸ் எடுத்துக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனவே பை பை, see you all.